ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பில் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். இந்த மெட்டீரியல்ஸோட பேர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதோட நேம்ஸு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? இது என்னென்னா ஸ்டார்ட் அப்பில் முதல்ல வீட்டில் வச்சோ இல்லை சின்னதாக ஒரு ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளது மட்டும்தான். ஹை எண்டில் உள்ளதுக்கு என்னென்னா கேளுங்க, தனியாக ஒரு வீடியோ தனியாக எடுத்து போடலாம். சரியா? இது எல்லாருக்கும் தேவைப்படுறது தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நம்ம கட்டிங் மிஷின், பின்னிங் மிஷின் அதெல்லாம் தனியாக சேர்த்து வாங்கணும். அதுக்காக தான் அதை இதில் ஆட் பண்ணலை. மற்றபடி பேசிக்காக தேவை உள்ள எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. முடிஞ்சால் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிட்ட இப்போ பேசிக்லேருந்து போயிடுவோம். சரியா? பேசிக்காக தேவை என்னன்னா இந்த லேமினேஷன் மிஷின் ஒன்று தேவைப்படும். அது இதாக இருக்குது. இதே மாதிரி ஒரு சின்ன லேமினேஷன் மிஷின் வாங்கிடுங்க. சரியா? தெரியுதா? இது அது தாண்டி ஒரு ஹேண்ட் ரோலர். இதுதான் அந்த ஹேண்ட் ரோலர். இந்த ஹேண்ட் ரோலர் அதை தாண்டி ஸ்க்ரூ மிஷின். நீங்கள் அது இதே மாதிரி தான் மிஷின் வாங்கணும்னு இல்லை. ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அதாவது திருப்புளி. சரியா? திருப்புளியும் ஒரு சின்ன உளியும் வாங்கினாலே போதும், நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். சரியா? ஸ்டார்ட் அப்பில் இந்த மிஷின் வாங்க பட்ஜெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஸ்க்ரூ மிஷின் வாங்க பட்ஜெட் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த திருப்புளி வாங்கினா போதும். சரியா? அதை தாண்டி ஒரு க்ளூ கன்னும் கொஞ்சம் க்ளூ ஸ்டிக்கும் வாங்கி வச்சுக்கிடுங்க. க்ளூ கன் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு 300லேருந்து 200லேருந்து இருக்கலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக வாங்குங்க. ஒரு 500 600 அந்த ரேஞ்சில் இருக்கிறது நமக்கு என்னென்னா லைஃபு கிடக்கும். ரெண்டாவது நம்ம சில டைம் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ண மறந்து போயிடுவோம். ஒரு நாள் கிடந்தாலும் ஒன்றாகாது. ஏன்னா மிஷின்லாம் நிறைய வாட்டி 1 டே ஃபுல்லாக காலையில் போட்டு அடுத்த நாள் காலையில ஆஃப் பண்ணது இருக்குது. அப்படி கன்டினியூஸ் ஒர்க் இருந்தாலும் சரி, ஒர்க் இல்லாமல் தெரியாமல் ஆன் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ஆகாது. அதே இது ரேட்டு கம்மியானதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எரிஞ்சிடும், வேறு நிறைய பிரச்சனைகள் வந்துடும். சரியா? இதை ஒதுக்கி வச்சுக்கலாம். வரோம் இந்த ஸ்க்ரூ, இது க்ளூகன். சரியா? அதே மாதிரி மிஷினரிஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரியா? ஒரு கத்திரிக்கோல் ஒன்று வாங்கிடுங்க, ஒரு கத்தி வாங்கிடுங்க. ஹேண்ட் ரோலர் சொன்னேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தான் இப்போ பேசிக்காக தேவை. சரியா? அதை தாண்டி இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸோட நேமும், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு போர்டு. சரியா? இது MDF போர்டு தான். சிங்கிள் சைடு பிரிண்டட் கோட்டட் வரும். சிங்கிள் சைடு நம்ம இந்த சைடில் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி வந்துடும். சரியா? அதை தாண்டி ஸ்க்ரூ. இது ஹூக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிடுங்க. இது சோத்தில் மாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? இது ஹூக்கு. இது புஷ்ஷு. இது எதுக்குன்னா இந்த போர்டு, இந்த போர்டில் கீழ்ப்பக்கத்தில் வரும். சோத்தில் மாட்டுற டைமில் இந்த போர்டு சோத்தில் இடிக்காமல் இருக்கிறதுக்காக. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரைட்டாக இப்போ இது 3 வைக்கிற டைமில் அந்த பொசிஷன் நிமிர்ந்து நிற்கும், சரியாமல் நிற்கும். அதுக்காக இந்த புஷ் யூஸ் பண்ணுவோம். சரி, இதோட பேர் புஷ்ஷு. இது எல்லாமே நான் 1-2 பீஸ் தான் எடுத்து காட்டியிருக்கேன். இதெல்லாம் பேக்கெட்டாக வாங்க கிடைக்கும். சரியா? இது ஒரு பேக்கெட்டில் 100 பீஸ் வரும். புஷ் ஒரு பேக்கெட்டில் 500 பீஸ் வரும். சின்ன பேக்கெட்னா 100 பீஸ் வரும். அதை தாண்டி இது பீடிங். இதை சொல்ல மறந்துட்டேன். இது பீடிங். இந்த பீடிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு இந்த கார்னர் பீஸ் தேவைப்படும். இது கார்னர் பீஸ். சரியா? அதே இது ஃப்ரேம் போடுறதா இருந்தால் இந்த பீடிங்கும் கார்னர் பீஸும் தேவைப்படாது. அது மாதிரி ஸ்டாண்டு. இது 3 டைப் வரும். இது ஸ்மால், இது மீடியம், இது லார்ஜ். சரியா? 3 டைப்பு ஸ்டாண்டு வரும். ஸ்டாண்டு இப்போ ஸ்மாலுங்கன்னா 6க்கு 4க்கு யூஸ் பண்ணலாம். 5க்கு 7 லேண்ட்ஸ்கேப்பில் வந்தோன்னா யூஸ் பண்ணலாம். மீடியம் வந்துட்டு நமக்கு 5க்கு 7 நிமிர்ந்து வந்துடுச்சுனாலும், 6க்கு 8க்கு சரிஞ்சு வந்துட்டுனாலும், லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டுனாலும் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி இது 6-8, அதுக்கு மேலே 12-8 வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். சரியா? 12-8க்கு மேலே ஸ்டாண்ட் நாங்கள் மாட்டுறதில்ல. 12-8லேயே சில டைம் மாட்டுறதில்ல. கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் 12-8. 8-10 வரைக்கும் தான் நாங்கள் ஸ்டாண்ட் மாட்டி கொடுக்கலாம். சரியா?
அதை தாண்டி டேப்பு. இந்த டேப் எதுக்குன்னா, இந்த இப்போ தான் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு பின்னாடி நம்ம க்ளூ வச்சுட்டு அதை தாண்டி டேப் ஒட்டுறதுக்காக தான். சரியா? இந்த டேப்பு டேப்பு இப்போ 1 இன்ச் டேப் அரேஞ்சு ஃப்ரேம் போடுறதா இருந்தால் 1 இன்ச் டேப்பும், 1 இன்ச் ஃப்ரேம் போடுறதா இருந்தால் 1.5 இன்ச் டேப்பு, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரியா? அதை தாண்டி க்ளூ சொல்லிட்டேன். கம் இது ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரேமில். சரியா? அதை தாண்டி அந்த லேமினேஷன் ஷீட்டு தேவைப்படும். சரியா? இது 3 ஃபினிஷிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளாஸி, மேட்டு, கிளிட்டர். சரியா? இது மேட்டு. சரியா? இது எதுக்குன்னா, இந்த ஃபோட்டோக்கு மேலே லேமினேஷன் கோட்டிங் கொடுக்கறதுக்காக. இதில் ஒட்ட வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லேமினேஷன் மிஷின் யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த லேமினேஷன் மிஷின் யூஸ் பண்ணாமல் வீட்டில் பண்ணுறவங்க நிறைய பேர் கையால் பண்ணுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் பபிள்ஸ் சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மிஷின் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். சரியா? அதை தாண்டி ஃப்ரேம், இதே மாதிரி ஃப்ரேம் வாங்க கிடைக்கும். ஃப்ரேமிங் சென்டரில் போனீங்கன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரேம் பின் பண்ணியே கொடுத்துருவாங்க. இது கார்னர்லாம் பின் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம். சரியா? இவ்வளவு தான் மெட்டீரியல்ஸு. உங்களுக்கு எங்ககிட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிள் தான். யாருக்காவது தேவைப்படுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த லிஸ்ட்டு வேணும், இந்த வித் பிக்சரோட இதோட லிஸ்ட்டு இருக்கும், மெட்டீரியல் லிஸ்ட்டு, அது யாருக்காவது தேவைப்படுதுன்னா கமெண்டில் லிஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிஸ்ட்டை சென்ட் பண்ணி வைக்கிறேன். சரியா? அதே மாதிரி இப்போ நம்ம கட்டிங் மிஷினையும் பின்னிங் மிஷினும் கூட பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஹை பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பின்னிங் மிஷின், கட்டிங் மிஷின் கூட வாங்கலாம். அது வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம். சரியா? பின்னிங் மிஷின் காட்டுங்க பாருங்கள். இதுதான் காட்டுங்க, ஃபுல்லாக தெரியுதா வரலாறு? இதுதான் ஃப்ரேம் பின் பண்ணுற பின்னிங் மிஷின். ஓகேவா? இந்த மிஷின் எப்படின்னா, இந்த 4 கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி வி நெயில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பின்னோட இதை வி நெயில் அண்டர் பின்னிங் மிஷின், அதாவது கீழே இருந்து மேலே பின் வரும், அதனால அண்டர் பின்னிங் மிஷின் சொல்கிறாங்க. இந்த பின்னிங் மிஷின் ப்ளஸ் இந்த கட்டிங் மிஷின் வாங்க அப்படி. சரிங்களா? இந்த கட்டிங் மிஷின். ஓகேவா? இது இந்த ஃப்ரேம் லென்த்தாக வரும்ல. இப்போ பார்த்துக்கிடுங்க, இந்த ஃப்ரேமெல்லாம் இந்த மாதிரி லென்த்தாக வரும். சரிதா? லென்த்தாக வர ஃப்ரேமை நம்ம கட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன பீஸ் நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணுறதுக்கு தான் இந்த கட்டிங் மிஷின். சரியா? இன்னும் நிறைய இருக்குது. இது கட்டிங் மிஷின். அதை தாண்டி நம்ம ஃப்ளெக்ஸி கன் யூஸ் பண்ணுவோம். அது எல்லா இடத்துலையும் தேவைப்படாது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ளெக்ஸி கன்னு. சரியா? இது இந்த மிஷினோட பேர் ஃப்ளெக்ஸி கன்னு. இதில் போடுற பின்னோட பேர் ஃப்ளெக்ஸி பின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி சில ஊரில் ஸ்டேப்லர் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேப்லர் மிஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த க்ளூ கன் தேவைப்படாது. சரியா? இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸோட நேம் தெரியலை, இல்லை இந்த மெட்டீரியல்ஸோட லிஸ்ட் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நம்பரை ஒரு வாட்டி வேணால் சொல்கிறேன். 9488812244. திருப்பியும் சொல்கிறேன், 9488, அதாவது 88881244. சரியா? இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ட்ரைனிங் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். ட்ரைனிங் வேணுங்கிறவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 டே ட்ரைனிங் மேக்ஸிமம் உள்ளவங்களுக்கு 1 டே ட்ரைனிங் போதுமானது. இல்லை உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிற பட்சத்தில் அடிஷ்னலாக உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் தர நான் ரெடியாக இருக்கேன். சரியா? ட்ரைனிங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸு கலெக்ட் பண்ணுறேன், ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் நான் ரெடி தான். ஆனால் உங்களுக்கு ஃபீஸு சேம் ஃபீஸ் தான். ஆனால் உங்கள் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நம்ம திருப்பி பார்ப்போம். ஓகே, பாய்.